ஆசிரியக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றுக்கனியாகிய இயேசுவும் ஆசிரியக்கப்பட்டவரே. அச்சிஷ்டமரியாயே சரீஸ்நேயமாதாவே பாவிகளார்க்கு எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். வாழ்க கர்த்தருடைய பெண்களுக்கு ஆசிரியக்கப்பட்டவள் நீரே. அச்சிஷ்டமரியாயே சரீஸ்நேயமாதாவே பாவிகளார்க்கு எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண Amen.
வந்தது. நீ பேசினாய் புயல் நின்றது. நீ பேசினாய் பயம் போனது. நீ பேசினாய் சுகமானது. நீ பேசினாய் என் நெஞ்சிலே கனமான சுமை கூட காற்றாகுமே. நீ பேசினாய் என் கண்ணிலே வழிகின்ற நீர் கூட சுகமாகுமே. பேசு
செவிமடுப்போம். திருவழிபாட்டிலூரில் இருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைவாக்குகள் 1 முதல் 6 முடிய. வானில் பெரியதொரு அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் தண்ணீர் விண்ணீர்களை தலைநீர் சூடியிருந்தார். அவர் கருவுற்றிருந்தார். பேறுகால வேதனைப்பட்டு கடும் துயருடன் கதறினார். வானில் வேறோர் அடையாளமும் தோன்றியது. இதோ நெருப்புமயமான பெரிய அரக்கப்பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளில் 7 மணிமுடிகள் இருந்தன. அதன் வாளால் விண்மீன்களின் 1/3 பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பேறுகால வேதனை இருந்த அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கிவிடுமாறு அரக்கப்பாம்பு அவர் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இருப்புக்கோள் கொண்டு நடத்த இருந்த ஒரு ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணை இருந்த இடத்திற்கு பருத்தி செல்லப்பட்டது. அப்பெண் பாலை நிலத்திற்கு ஓடி போனார். அங்கு 1260 நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஒரு இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இது இயேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய பாசத்திற்குரிய தாய் மரியா ராஜகன்னி மாதாவாக ஜெபமாலையை கரங்களில் ஏந்தி ஜெபிக்கிற பொழுதெல்லாம் நம்மை கரங்களிலே ஏந்தி நம்மை வழிநடத்துகிற பாசத்திற்குரிய பரிவோடு நம்மை பேணக்கூடிய அன்பு தாயாக நம்முடைய அந்த மரியாவை மகிமையோடும் பெருமையோடும் விழா கொண்டாடுகிற இந்த நேரத்தில் இந்த ராஜகன்னி மாதா என்கிற மகிமையும் பெருமையும் புகழும் நிறைந்த அவர் பெயருக்கு ஏற்ற நம்முடைய வாழ்வில் நாம் இதே போன்ற மகிமையை, இதே போன்ற பெருமையை, இதே போன்ற மாட்சியை நம்மாலும் இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்ட முடியும். நம்முடைய வாழ்வில் நாமே கண்கூடாக பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டால் மறுவுலக வாழ்விலும் நமக்கு ஒரு ராஜ மரியாதையோடு மகிமையோடும் பெருமையோடும் ஒரு வாழ்க்கை நிச்சயமாக காத்திருக்கிறது என்ற நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு நாளையும் ஒரு விழாவாக கொண்டாட நம்முடைய தாய் மரியாள் இந்த மாண்புமிக்க வாழ்க்கைக்காக நம்மை அன்போடு அழைத்தார். ஒருவரை ஒரு பெரிய பணக்காரர் ஜவுளி கடைக்கு துணி வாங்க போனார். அந்த ஜவுளி கடையில் துணி வாங்க போகிற பொழுது பெரிய இன்னோவா காரில் இறங்கினார். இறங்கினோடு தன்னுடைய குடும்பத்தை எல்லாம் சேர்த்துக் கொண்டு பெரிய கனத்த உடலோடு கஷ்டப்பட்டு அந்த ஜவுளி கடை வாசலை ஏற போனார். போகிற பொழுது அந்த ஜவுளி கடை ஓரத்திலே ஒரு பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார். பார்ப்பதற்கு ரொம்ப பரிதாபமாக இருந்தார். இந்த பணக்காரரை பார்த்தவுடன் ஆகா இன்னைக்கு நல்ல ஆள் கிடைச்சார் என்ற தோரணையில் அவரை பார்த்து, ஐயா எனக்கு காசு கொடுங்க என்று தட்டி நீட்டினார். அவருடன் அந்த அவசரமா பாக்கெட்டை தட்டி போட்டு தட்டி பார்க்க சொன்னார். ஐயோ சில்லறை ஒன்று இல்லப்பா என்று சொன்னார். உன்னோட பிச்சைக்கார விடவில்லை. சில்லறை இல்லைன்னா என்ன சார், பரவாயில்ல ரூபா நோட்டா இருந்தா போடுங்க. அவர்கள் உஷாராக்கிறார். ஆனா இவன் கொஞ்சம் உஷாரான பெண்மணி என்று சொன்னார். ரூபா நோட்டெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜவுளி கடைக்கு துணி வாங்க போறேன், இப்ப கையில காசெல்லாம் கிரெடிட் கார்டு மட்டும்தான் இருக்கு, அதை போட முடியாது என்று சொன்னார். உன்னோட பிச்சைக்காரன் சொன்னா, சரி காசு தான் வேண்டாம் ஐயா விட்டுருங்க, ஜவுளி கடைக்கு துணி வாங்க தானே போறீங்க, பழைய சட்டை கிழிஞ்ச சட்டை ஏதாவது இருந்தா கொடுங்க சார் என்று கேட்டார். நானும் பாருங்க இந்த பழைய துணியை போட்டுதான் பேசுறேன்னு சொன்னார். உடனே அவர் அதுக்கு பதில் சொன்னார், என்ன நீ அறிவிட்ட கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டு, புது துணி வாங்க கடைக்கு வந்தால் பழைய துணி கையோடு கொண்டா வருவாங்க, அதெல்லாம் வீட்டுல இருக்கு, வீட்டுக்கு வந்தா கிடைக்கும், இப்ப கையில பழைய துணி இல்லை என்று சொன்னார். கடைசி பிச்சைக்கார விடவில்லை. ஐயா சரி போனா போகணும், டீக்காக கேட்டேன், பசிக்குது, ஏதாவது சாப்பாடு இருந்தா பழைய சாப்பாடு, ஏதாவது நீங்க மீனப்பிள்ளைக்கு சாப்பாடு தான் இருந்தா அதை கொடுங்க என்று கேட்டார். சட்டில எரிஞ்சு விட்டார். கொஞ்சம் கூட கூறே கிடையாது. சாப்பாடு பழைய சாப்பாடு மீனப்பாடு சாப்பாடு எல்லாத்தையும் வண்டி வச்சா கொண்டு வருவாங்க, நானே கடைக்கு வந்திருந்தேன் என்று சொன்னார். உடனே இப்பொழுது பிச்சைக்காரன் எழுப்பி தோழர்கள் இந்த துன்பத்தை ஓங்கி உதறி போட்டார். சார் உங்களுக்கு பைசா கேட்டேன், பைசா இல்லைன்னு சொல்லிட்டீங்க, ரூபா நோட்டு கேட்டேன், அதுவும் இல்லைன்னுட்டீங்க,
உங்கள்கிட்ட துணி இருக்கான்னு கேட்டேன், துணியும் இல்லைட்டீங்க. கடைசியில் சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இருக்கான்னு கேட்டீங்க, அதுவும் இல்லைட்டீங்க. இந்த பாருங்க, உங்களுக்கும் எனக்கு வித்தியாசம் ஒண்ணும் இல்லை. பேசாம நீங்களும் என் கூட வந்து உட்காருங்க, எனக்கு 2 தட்டு இருக்கு, நீங்களும் வச்சுட்டு 2 பேரும் சேர்ந்து உட்கார்ந்து பேசாம பிச்சை எடுக்கலாம் என்று சொன்னார். பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும், பெரிய பெரிய சொத்துக்கு அதிபதிகளாக இருந்தாலும், இன்றைக்கு நாம் பெரிய பெருமையோடும் பெரிய பணக்காரர்கள் அல்லது பெரிய மனிதர்களாக வாழ்வதற்கு நாம் இன்று பழகிக் கொள்ளவில்லை. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் பெரிய மனம் படைத்தவர்களாக, பெரிய வாழ்க்கையை வாழ்ந்த பெரிய வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறோமா என்றால் நம்முடைய வாழ்க்கை மிகப்பெரிய கேள்விக்குரிய ஒன்றாகவே இருக்கிறது. சில நேரங்களில் ஜவுளி கடைகளை துணி எடுக்க போகிற போது பார்க்கலாம். ஒரு முறை இப்படித்தான் ஒரு வீட்டில் 2 பேர் துணி எடுக்க போனார்கள். போகிறவர் அங்கே போய் ஒரு பெரிய பணக்காரர், அவர் வீட்டில் போய் சொன்னார், அந்த வீட்டில் உள்ள கல்யாணம் நடக்க போகுது. உடனே ஜவுளி கடையில் துணி எடுக்க போது சொன்னார், சார் என் வீட்டில் என் மகனுக்கு பெரிய நிகழ்ச்சி, கல்யாணம் வைக்க போனோம், அந்த வீட்டோட வேலைக்காரருக்கு துணி எடுக்கணும், அதனால சீப்பான ரேட்ல துணி எடுத்தாங்களே என்று சொன்னார். ஒரு சாதாரணமான ஒரு சேலையை குறைந்த விலையில் எடுத்து கொடுத்தார். கொஞ்ச நேரம் கழித்து யாருக்கு துணி வாங்க போனாரோ அந்த வேலைக்கார பெண்ணுடைய அதே கடைக்கு வந்தார். அதே முதலாளியிடம் சொன்னார், ஐயா எங்க வீட்டுல விசேஷங்க, என் எஜமான இருக்கு, எங்க முதலாளியுடைய மகளுக்கு கல்யாணம், அதனால நல்லா பார்த்துப்பாங்க, அதனால அவங்க பெரிய இடம், பெரிய பணக்காரங்க, அதனால என்னால் முடிஞ்சது அவங்களுக்கு வாங்கணும், அதனால நல்ல விலை ஒண்ணு ஒன்னா வாங்கிட்டாங்களே, எடுத்து போடுங்களே என்று சொன்னார். உண்மையில் யார் பணக்காரர்? அந்த பணக்கார பெண்மணியா அல்லது அந்த வேலைக்கார பெண்மணியா? உண்மையில் பார்க்க போனாலும் நாம் எல்லோரும் பெரிய பணக்காரர்களாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் தினந்தோறும் கருவித்தனம் செய்து கொண்டு, சிக்கனம் செய்து கொண்டு, சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கணக்கு பார்த்துக் கொண்டு நாம் கஞ்ச பிரபுக்களாக நம்முடைய வாழ்க்கை பெரிய மனிதர்களுக்கு உள்ள வாழ்க்கையாக இல்லாமல் எளிமையான, சில நேரங்களில் கருத்திரமிக்க வாழ்க்கையாகவே இருக்கிறது. பழைய இலக்கியங்களை பார்க்க என்றால் ஒரு ஹீரோ என்பவர், ஒரு நாயகன் என்பவர் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஒரு லட்சணங்கள் அமைத்திருந்தார்கள். ஒரு உண்மையிலேயே ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், எப்படி இந்த உலகத்திலே வாழ்ந்தால் பெரிய நாயகனாக கருதப்படுவான் அல்லது பெரிய மனிதராக கருதப்படுவான் என்பதற்கு நாச்சியார் திருவடி அழகான ஆண்டாள் பாடல்களை சொல்கிறது. வாரணம் 1000 சூழ பலம் செய்து நாரண நம்பி நடக்கின்றான் என்னில் பூரண பொற்குடம் மீது புலமெங்கும் தோரணம் நாட்ட கனா கண்ணே தோழி. ஒரு பெண் கனவு காண்கிறார், எப்படி எனக்கு வரப்போகிற மணமகன் எப்படி இருக்க வேண்டும், அவன் எப்படி தோரணையோடு இருக்க வேண்டும் என்றால், அவன் வருகின்ற பொழுது 1000 யானைகள் உடை சூழ வர வேண்டும், வாரணம் 1000 சூழ அவன் நலவர வேண்டும். அவன் வருகின்ற பொழுது அவன் நடக்கின்ற பாதைகள் எல்லாம், அவன் வளைந்த இடங்கள் எல்லாம் பூக்களை தூவி, மலர்களை தூவி அவனுக்கு எல்லாரும் மரியாதை செலுத்த வேண்டும். அவனுடைய பாதங்கள் என்ற மலரையை என்னுடைய இல்லத்தில் படுகின்ற பொழுது நான் தங்க பூரண பொற்குடத்திலே, பொன்னால் செய்த குடத்திலே புதுநீரை கொண்டு அவன் பாதங்களை கழுவ வேண்டும். அவனை பார்க்க வந்த எல்லாரும் தோரணம் கட்டி மகிழ்ச்சியோடு எங்கு பார்த்தாலும் பூக்கள் நிரம்பி வழிகின்ற ஒரு இடத்திலே அவன் நலவரன் இப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்று கற்பனை செய்கிறாள். கனா கண்ணே தோழி என்கிறாள். இந்த கற்பனை ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளும் இருக்கிறது. எனக்கு வர வேண்டிய மணமகள் இப்படி இருக்க வேண்டும், எனக்கு வர வேண்டிய மணமகள் இப்படித்தான் அமைய வேண்டும் என்றுதான் எல்லாரும் கற்பனை செய்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் வாய்ப்பது என்ன? திருமணத்துக்கு பின்னால் நிறைய பேருடைய கனவு கோட்டைகள் எல்லாம் தகர்த்து போகிறது. வரலாற்றை 2 பெரும் பிரிவுகளாக பிரிக்கிறோம். கிமு கிபி என்று, கிறிஸ்துவுக்கு முன்னால் கிறிஸ்துவுக்கு பின்னால் என்று. ஆனால் இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையை திருமணத்துக்கு முன்னால் திருமணத்துக்கு பின்னால் என்று கிமு கிபி என்று 2ஆக பிரிக்க முடியும். திருமணத்திற்கு முன்னதாக சந்தோஷமாக, உல்லாசமாக, மகிழ்ச்சியாக, சுதந்திரமாக வாழ்ந்த இணையாக விதைக்கப்பட்ட ஒரு செடி விதை முளைத்து வளர்ந்து மரமாகி காய்ந்து கனி கொடுத்து இன்னும் பல தலைமுறைகள் வளர்ச்சியில் வளர்வது போல, இயற்கை வளர்வதை போல நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து முதுமையை எய்துகிற பொழுது வளமையான முதுமையாக இருக்கிறதா,
வாழ்வாங்கு வாழ நம்மால் முடிகிறதா, மகிழ்ச்சியோடு வாழ முடிகிறதா என்றெல்லாம் யோசித்து பார்த்தோமே என்றால், பிறக்கின்ற பொழுது சிரித்து கும்மாளமிட்டு குதூகலத்தோடு பிறக்கிற குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக வளர 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 தன்னுடைய சந்தோஷத்தை தொலைக்கிறது, தன்னுடைய சிரிப்பை மறந்து போகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக முதுமையை அடைகிற பொழுது என்று பார்க்கிற பொழுதெல்லாம் ஒரு குரூரமான முகமாக, முதியவர்கள் என்றாலே கோபப்படுகிறவர்களாக, சிசுவென விடுகிறவர்களாக, எரித்து விடுகிறவர்களாக, குழந்தைகள் விளையாடுவதை, இளைஞர்கள் சிரிப்பதை, உற்சாகமாக விளையாடுவதை காண சகிக்காத ஒரு ஜன்மங்களாக நம்முடைய முதுமைகள் எல்லாம் ஏன் இப்படி வாடி போய் வதங்கி போய் நம்மால் இந்த உலகத்தில் வாழ நாம் கற்றுக்கொள்ளவில்லை? நம்முடைய வாழ்க்கையை நாம் முழுமையாக வாழ கற்றுக்கொள்ளவில்லை. நம்முடைய வாழ்க்கையை இப்படி சோர்ந்து போய் வருத்தத்தோடு வேதனையோடு வாழ்க்கையை இயக்கிக் கொண்டிருக்கிறோம். இதை யோசித்து பார்ப்போம் என்றால், நாம் கொண்டாடுகிற இந்த ராஜகன்னி மாதா தன்னுடைய வாழ்நாளில் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார் என்றால், அவருடைய வாழ்ந்த காலத்தில் அவருடைய முக்கியத்துவத்தை, அவருடைய திருமணம் ஆண்டவரை அவருடைய வாழ்க்கைக்கு, அவருடைய ஒரு சூழலுக்கு, அவருடைய கட்டமைப்புக்கு எல்லாம் அவர்கள் உதவி கொடுக்கிறார்கள். அந்த சூழலுக்கு உதவி கொடுத்து ஆண்டவரை கூட சிலைகள் கீழ்ப்படியாக இருந்த சீடர்கள் அன்னை மரியாளுக்கு கீழ்ப்படித்து திசைக்கு ஆவியானவரை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அவரை கட்டுக்கோப்புக்குள் அன்னை மரியாளால் உறுதியாக வைத்திருக்கிறது என்றார். அவருடைய வாழ்க்கையின் ரகசியம் என்ன? அந்த வாழ்க்கையில் முடிந்திருக்கக்கூடிய வலிமை என்ன? அந்த வாழ்க்கையில் அவர் வாழ்ந்து காட்டிய ராம வழியாக அவருடைய வாழ்க்கையின் ரகசியம் எப்படி ஆடையாக அணிந்திருக்க முடியும்? நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 வெண்மீன்களை தலை மீது முடியாக சூடியிருந்தார். இந்த ஒரு காட்சியை கற்பனை செய்து பார்க்கிற பொழுது, இந்த மகிமையை, இந்த பெருமையை அன்னை மரியாளுக்கு கொடுக்கின்ற பொழுது எப்படிப்பட்ட வாழ்க்கையை அவர் வாழ்ந்திருந்தால், இப்படிப்பட்ட ஒரு பரிசு, இப்படிப்பட்ட ஒரு வெகுமதி, இப்படிப்பட்ட ஒரு கடைசி உன்னதமான உச்சமான ஒரு மகிமையும் பெருமையும் அன்னை மரியாளுக்கு கிடைத்திருக்கும். அப்படி என்றால் நாமும் இப்படிப்பட்ட ஒரு நிலையை அடைய முடியுமே. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மகிமையையும் பெருமையும் புகழையும் பெற முடியுமே. ஆனால் அதை விரும்பி தேடுகிறவர்களாக நாம் இருக்கிறோம் என்றால், இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று அன்னை மரியாள் தன் வாழ்நாள் முழுவதுமாக கன்னியாக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கியவள் ராஜ மரியாதையோடு விண்ணக மன்னக அரசியாக நமக்கெல்லாம் ஒரு மகிமையின் வாழ்க்கையை அறிமுகம் செய்து வைக்கிறாள். அந்த தாய் நன்றாக கவனித்தோமை என்றால், விண்ணகத்துக்கு மட்டும் அரசி அல்ல, மன்னகத்திற்கும் காணப்படுகிறாள். அப்படி என்றால் எல்லா இடங்களிலும் அரசியாக ராஜ மரியாதையோடு அந்த தாய் புகழப்படுகிறாள் என்றால், இது ஏதோ நம்முடைய வழக்கத்தில் ராஜா ராணி கதைகளை போல ஏதோ பழங்காலத்து பழைய கதைகளை பேசிக் கொண்டிருக்கிறோமா என்றால், இதனுடைய ஒரு ராஜாவை போல, ஒரு ராணியை போல, ஒரு அரசனை போல, ஒரு அரசியை போல நம்முடைய வாழ்க்கை ஏன் அமைந்து விடக்கூடாது என்கிற ஆர்வமும் தேடலும் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடும். அரச வாழ்க்கையை வாழ நாம் எல்லோரும் இந்த உலகத்தில் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நடப்புகள் நாம் இந்த வாழ்க்கையை நாம் பல நேரங்களிலே வீணடித்திருக்கிறோம். நாம் இதை அழகாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒரு பாடலை பாடியிருக்கிறார், நமக்கெல்லாம் பரிச்சயமான ஒன்று. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4 மாதங்கள் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. ஒருவன் ஒரு பிச்சைக்காரன் ஒருவன் அவனுடைய வேடிக்கையான நிகழ்வை பாடுவதை போல இருக்கும். இந்த ஆண்டி பிச்சைக்காரன் ஒன்றுமே இல்லாத தரித்திரனாகி இவன் என்ன செய்தான்? கஷ்டப்பட்டு 4 மாதங்கள் கஷ்டப்பட்டு ஒரு நல்ல ஒரு தோண்டியை வாங்கி, ஒரு பானையை, அந்த கடவுளிடம் 4-6 மாதங்கள் 10 மாதங்கள் தவமிருந்து குழந்தையை பெற்றெடுத்து, அந்த குழந்தை மனிதனாக பிறக்கிற பொழுது அவன் கஷ்டப்பட்டு உருவாக்கிய 10 மாதங்கள் கஷ்டப்பட்டு கடினப்பட்டு ஒரு பெற்றோரால் உருவாக்கப்பட்ட, கடவுளால் உயவனால் படைக்கப்பட்ட இந்த மனிதன் அதை 4-6 மாதங்கள் கஷ்டப்பட்டு உருவாக்கினானே என்பதையெல்லாம் உணராமல் வருகிற வழியிலே அதை கூத்தாடி கூத்தாடி கோட்டுடை தாண்டி, அது கூத்தாடி எப்படியெல்லாம் கூத்தாடினான்? இஷ்டம் போல வாழ்ந்தான். தன்னுடைய உடலுக்கு மதிக்காமல், தன்னுடைய ஆன்மாவை பற்றி அக்கறைப்படாமல், தன்னுடைய வாழ்க்கையை ஒழுங்குகளை அவன் தவறிப்பாடு